Hello friends, welcome back to Arcs World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் கேஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கேஸ்டிங்னா என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு கேஸ்டிங்கோட டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டபிள் மோல்ட் கேஸ்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதில் சாண்ட் கேஸ்டிங்னா என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாண்ட் கேஸ்டிங்னா என்ன, சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் நம்மளால் கேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் ப்ராசஸ் தான். அதுலேயும் ரொம்ப மெயினாக இருக்கக்கூடியது தான் இந்த சாண்ட் கேஸ்டிங். ஓகே, இந்த சாண்ட் கேஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாண்டில் ஒரு மோல்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மோல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு லிக்விட் மெட்டல், அதாவது உருக்குன மெட்டலை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அப்படி ஊற்றி அந்த மெட்டலை ஒரு டெஃபினட் ஷேப் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்துட்டு அந்த ஷேப்பை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சாண்ட் கேஸ்டிங். ஸோ இதில் மோல்டாக சாண்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த கேஸ்டிங்க்கு சாண்ட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கடற்கரைக்கு நம்ம போனோம்னா என்ன பண்ணுவோம், மணலை வந்துட்டு ஈரமான மணலை எடுத்து அப்படியே ஒரு டெஃபினட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே ப்ராசஸ் தான் மோல்டு இங்கே க்ரியேட் பண்ணுறதுலையும். பட் இங்கே ஒரு பாக்ஸில் அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மோல்டு க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த மோல்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வச்சு அச்சு எடுப்போம். அப்படி அச்சு எடுக்கிறதுனால அந்த ஷேப்க்கு ஏற்ற கேப்பு மட்டும் அந்த மோல்டில் க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த மோல்டை நீங்கள் எதில் வேணால் க்ரியேட் பண்ணலாம். அதில் இந்த சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸில் நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னா சாண்டில் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம், அதாவது மணலில் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, சாண்ட் கேஸ்டிங் பண்ணுறதுல வந்துட்டு மெயினாக நம்ம எதெல்லாம் கேஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஷேப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு கேஸ்டிங் பண்ண முடியும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ஒரு பொருளை வந்துட்டு நம்ம கேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சாண்ட் கேஸ்டிங் மோல்டை நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் ரீயூசபிள். கலைச்சிட்டிங்கன்னா எப்படி மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு மோல்டு க்ரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ரீயூசபிள் மோல்டு அப்படின்றத ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஓகேவா, இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸையுமே நம்மளால் இதில் கேஸ்டிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம், ஸ்டீலு, நிக்கிள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளால் இதில் கேஸ்டிங் பண்ணி எடுத்துக்க முடியும் சாண்ட் கேஸ்டிங்கில். சரி, இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஆட்டோமோட்டிவ் என்ஜின்ஸோட பார்ட்ஸ்லேயுமே வந்துட்டு நம்மளோட சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் சின்ன பார்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. சரி, இப்போ சாண்ட் கேஸ்டிங்கில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சாண்ட். சாண்ட் கேஸ்டிங்னாலே சாண்டை வச்சு தான் மோல்டு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அதுக்கான சாண்ட் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், மணல் டைப்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ பேஸ் சாண்டில் நம்ம என்னென்ன டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா சாண்ட், ஒலிவின் சாண்ட், குரோமைட் சாண்ட், ஜிர்கான் சாண்ட், அப்புறம் கமோட்டி சாண்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சாண்ட் டைப்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாண்ட் கேஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ சாண்ட் டைப்ஸ்லாம் பார்த்துட்டோம், பேஸ் சாண்ட் அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ சாண்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம தண்ணி தொளிச்சு மோல்டு பண்ணாலே சரியாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் காஞ்சிருச்சு அப்படின்னா உதிரியாக ஆகிடும், நம்மளால் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ப்ராசஸ் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் அது கரெக்டாக பைண்ட் ஆகி இருக்கணும் அப்படின்னா நம்ம பைண்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன பைண்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் இந்த சாண்ட் கேஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே அண்ட் வாட்டர், ஆயில், ரெசின், சோடியம் சிலிக்கேட். ஓகேவா, ஸோ இந்த கிளே அண்ட் வாட்டர், ஆயில், ரெசின் அண்ட் சோடியம் சிலிக்கேட் இது எல்லாமே வந்துட்டு அந்த மணலில் இருக்கக்கூடிய ஒரு பைண்டிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் போடும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மணல் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே இறுகின தன்மையோடு அப்படியே பைண்ட் ஆகியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பைண்டிங் ஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட் அடிட்டிவ்ஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அடிட்டிவ்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய மோல்டிங்கை வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கும். ஸோ நமக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு மெட்டலை ஊற்றி ரொம்ப சர்ஃபேஸ் ரஃப் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த அடிட்டிவ்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிங் காம்பவுண்ட்ஸ். பார்ட்டிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா
பேட்டர்ன் அப்படின்றது ஒன்று நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்போம். அதாவது நமக்கு என்ன ஷேப்பில் வந்துட்டு ஒரு மெட்டல் ப்ராடக்ட் வேணுமோ அந்த ஷேப்போட டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த டூப்ளிகேட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த மோல்டில் ஒரு கேவிட்டி ரெடி பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கான டிசைடு ஷேப்பில் வந்துட்டு அந்த மோல்டு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த பேட்டர்னை அழுங்காமல் ரிமூவ் பண்ணணும், சாண்டோட அந்த மோல்டுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் பார்ட்டிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மோல்டு அப்படின்றது செட்டாக ஒரே மோல்டாக இருக்காது. ஒன்று கோப் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ட்ராக் அப்படின்றது கீழே இருக்கும், கோப் அப்படின்றது மேலே இருக்கும். ஓகேவா? கோப்பில் பாதி பேட்டர்னோட அச்சு இருக்கும், ட்ராகில் பாதி பேட்டர்னோட அச்சு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக உள்ளே இருக்க பேட்டர்னை நம்மளால் வெளியே எடுத்துட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட்டிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ சாண்ட் கேஸ்டிங் மெத்தட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கான டிசையர்டு பேட்டர்ன் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை மோல்டு கேவிட்டியில் வச்சு நல்லா அழுத்துறாங்க. அழுத்தி பேட்டர்னோட இருக்கிற இடம் எல்லாமே வந்துட்டு ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பேட்டர்னை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ராகையும் கோப்பையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரி, இப்படி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரன்னரையும் ரைசரையும் வைக்கிறாங்க. இதில் ரன்னர் அப்படின்றது என்னென்னா, நம்ம அதில் தான் வந்துட்டு உருக்கிற மெட்டலை வந்துட்டு அந்த மோல்டு கேவிட்டிக்குள்ளே ஊற்ற போகிறோம். ஓகேவா? ரைசர் அப்படின்றது என்னென்னா, உள்ள மெட்டல் ஃபில் ஆகிடுச்சா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம ஊற்ற என்ன ஆகும் அப்படின்னா, ரைசரில் வெளியே வரும். ரைசரில் வெளியே வந்துருச்சு அப்படின்னா மெட்டல் அங்கே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வந்துட்டு ஆக்குப்பை பண்ணிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ரன்னர் ரைசர் அப்படின்ற ரெண்டையும் மோல்டு கேவிட்டியில் ஃபிட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மெட்டலை நல்லா உருக்கி ஒரு ஃபர்னேஸில் நல்லா மெட்டலை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த உருக்கின மெட்டலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மோல்டு கேவிட்டியில் நம்ம ஊற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி ஊற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மோல்டுக்கான டிசைடு ஷேப்பில் மெட்டல் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிட்டு அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு மெட்டல் வந்து ஆறணும்ல அதோட நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம், மெட்டல் கூல் டவுன் ஆகிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? கோப் ட்ராக் ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறோம். ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த பாண்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். சாண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு மெட்டலை மட்டும் தனியாக எடுக்கிறோம். இப்போ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஷேப்போடு சேர்ந்து ரன்னர் ரைசர் எல்லாமே அதில் அட்டாச் ஆகிருக்கும். ஏன்னா அதுக்கும் தானே பாத் க்ரியேட் பண்ணியிருந்தோம், மெட்டல் பார்த்து. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கான சர்ஃபேஸ் ஃபினிஷ் அப்படின்ற ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்கறதுனால, அதாவது எப்படின்னா, ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சாண்ட் கேஸ்டிங் அப்படின்னாலே அதுக்கு நமக்கு வந்துட்டு ஷைனிங் கரெக்டாக, சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக ஒரு சில டாலரன்ஸ் கொடுத்து அதை வந்து கிரைண்டிங் பண்ணுறது மூலிமா நமக்கான சர்ஃபேஸ் ஃபினிஷை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஃபினிஷிங்க்கு நம்ம வந்துட்டு கிரைண்டிங் பண்ணுறோம். ஸோ எல்லாம் கிரைண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? நமக்கான ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ். சாண்ட் கேஸ்டிங்கில் ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் வந்துட்டு உருவாக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏரோஸ்பேஸ்லியாக இருக்கட்டும், ஆட்டோமோட்டிவ் என்ஜின்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸாக இருந்தாலும், சின்ன சின்ன பார்ட்ஸாக இருந்தாலும் இந்த சாண்ட் கேஸ்டிங் மூலியமாக தான் ரெடி பண்ணுறாங்க. சாண்ட் கேஸ்டிங் அப்படின்றது ரொம்ப பழமையான ஒரு மெத்தடாக இருந்தாலும் அதை இன்றளவும் நிறையா விஷயங்களில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சாண்ட் கேஸ்டிங்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்து என்னென்ன கேஸ்டிங் ப்ராசஸ், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஆர்க்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் சாண்ட் கேஸ்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.